பண்ணிட்டு இருக்க? இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துட்டு இருக்கு ரிஷி? அது ஏறிடுச்சு. அதாவது போதை ஏறிடுச்சுன்னு சொன்னேன். எனக்கு தண்ணி தாகமா இருந்துச்சு. அதான் குடிக்கலான்னு வெளியே வந்தப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அட, நான் அனுஜா கிட்ட கேட்டேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது நீ என்னமோ ஏதோ திருட வந்த மாதிரி இருக்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்ல, நீ இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். என்ன? பாட்டியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அது பாட்டியா? பாட்டி பாட்டி நான் இங்க எப்படி? நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேனே. நான் எப்படி வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரிய போகுது? உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியும். நான் தூக்கத்துல நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துட்டேன். ஏதோ தேடிட்டு இருந்தேன். தண்ணி குடிக்கணும்னு தூக்கத்துல எந்திரிச்சு வந்துட்டேன். எப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் தூக்கத்துல நடந்துட்டு இருப்பேனே. என்ன ராஜே, நான் தூக்கத்துல நடப்பேன்ல. நான் நடந்துகிட்டே எங்க வேணாலும் போயிருவேன். உனக்கு தெரியல? சொல்லு. அம்மாவுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கு. ரொம்ப பழைய நோய் அது. ஒரு தடவை என்னாச்சுன்னா அம்மா நடந்துகிட்டு டெரஸுக்கு போயிட்டாங்க, மொட்டை மாடிக்கு. நல்ல வேளை நான் பிடிச்சிட்டேன். அதான் இன்னைக்கும் நடந்த இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாருங்க. ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சது. இவங்க இந்த ரூமுக்கு வந்தாங்க. நானும் இவங்களை கூட்டிட்டு போகலான்னு பின்னாடியே வந்துட்டேன். அது என்னன்னா, இந்த ராத்திரியில இவங்க எங்கேயாவது விழுந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் இவங்களுக்காக என்னால இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. இதுக்கு மேல இவங்க கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன என்ன என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. வா, என்னை விட்டுட்டு வா. வான்னு சொல்றேன்ல. அம்மாவும் அனுஜாவும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது? தூங்கு பாட்டி தூங்கு, நல்லா தூங்குற தூங்கு, தூங்குகிட்டே இரு தூங்கு, அமைதியா தூங்கு. பாட்டி பாட்டி தூங்கிட்டாங்க போல இருக்கு. கடவுளே, இப்ப என்னோட புருஷன் பாட்டிய தூங்க வச்சுட்டு தான் வருவாரா என்ன? தூங்குங்க தூங்குங்க. ஒருவேளை கால் உடஞ்சிச்சுன்னா அனுஜா ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல நொண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஏதோ இந்த மாதிரி கதவை சாத்தியாச்சு. இனிமே வெளியே வர மாட்டாங்க. போயிட்டாரு. இப்ப நான் பாட்டிக்கிட்ட போய் அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி ஆகணும். எஸ். ஆஹா, என்ன அருமையான சீன் ஓடிட்டு இருக்கு. கடவுளே, எப்பவும் இதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே இருக்கணும். அதை ஒண்ணுதாப்பா நான் வேண்டிட்டு இருக்கேன். எனக்கே திடீர்னு தும்மல்